தம்பி, உனக்கு 15,000 ரூபா டியூஷன் ஃபீஸ் இருக்குது, அதை நீ கட்டினா தான் உள்ளே வர முடியும். மானே ஏடா இங்கே என்ன உட்காந்துருக்க? வா காலேஜ் போவோம். மானே என்ன பொண்ணு பார்க்க சோகமாக வந்துட்டு என்னாச்சு? இல்லை கேஷியர் மேம் வேறு ஃபீஸ் கட்டினாலாம் காலேஜ் உள்ளே வரணுன்ட்டு. ஃபீஸ் சார் வேறு ஷூ போட்டாலாம் உள்ளே வரணுன்ட்டாரு. அப்பாவுக்கு வேறு உடஞ்சிடல, காசு செலவாயிட்டு. ஆனால் என்ன பண்ணனே தெரியல. சரி ஏன்னா அதே இப்படி குழப்பிக்கிட்டே இருக்க. கிளாஸ் சார் வேறு. இப்போ நான் வருவேன், வந்தோடனே உங்களுக்கு டெஸ்ட்டு. உனக்கு புக் ஃபீஸ் கட்ட சொன்னேன், கட்டிட்டியா? இல்லை சார், நானும் சம்பளம் போடாத கடுப்பில் இருக்கேன். ஒழுங்கு முறையாக ஓடி போயிரு. அப்படி சொன்னார். கொஞ்ச நாளில் எக்ஸாம் வேறு வருது. ஃபீஸ் கட்டினாலும் ஹால் டிக்கெட் தருவாங்க. அதான் என்ன பண்ணணும்னு தெரில. அச்சு வாழ்றா. டேய் வாழு. நம்மளே ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்கும். இருக்க டென்ஷனில் அவள் வேறு கூட அப்படி நீங்கள் வேறு நிற்கலான்னு உனக்கு ஆகாது. இதே பார்த்துக்கலாம். இந்த வராங்க பார்த்தியா அவங்க? அவனை கூப்பிடு. ஏழு இங்கே வாங்கல. ஏழு நீ ஓடு ஓடு ஓடு. நீ சார் இருக்கும்போது பெரிய மயிர் மணி பேசுகிற, இப்போ பேசுகிற. அப்போ உங்கள் மேலே ஏமல்ல என்ன தப்பு? முட்டி போடு முட்டி போடு முட்டி போடுறா. இனிமே ஏதாச்சும் என் முன்னாடி பேசுன்னு கொண்டு பார்த்துக்கோ. ஆனால் அப்போ காலேஜுக்கு நேரம் நம்ம போவோம். அழைச்சிட்டு போவோம். ஏலே இங்கே வா. உன்னை ஷூ போட நான் சொன்னேன். அங்கே போய் நில்லு. அங்கே பார்த்தா மனுஷனா தெரியலையோ?